வெல்கம் டு டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேரை வெப்சைட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி நம்மளே செல்ஃபாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரையல் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். digicatpos.in அதுக்கப்புறம் bybilling.com 2 வெப்சைட்லேயுமே இந்த டவுன்லோடு வந்து அவைலபிளாக இருக்கும். டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது டிஜிகேட் பிஓஎஸ் வெப்சைட்டுக்கு போகலாம். இப்போது வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட நேம் அண்ட் மொபைல் நம்பரை கொடுத்து டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டவுன்லோட் லிங்க் வரும். இதில் வந்து டவுன்லோட் எனிவேன்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்மளோட டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். நான் டவுன்லோட் ஆகிருக்க ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை வந்து அன்சிப் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேரில் போனீங்கன்னா MariaDB அப்புறம் பில்லிங் சாஃப்ட்வேர் 2 சாஃப்ட்வேர் காமிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எதை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MariaDB இன்ஸ்டால் பண்ணோம். MariaDB இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, இதை இன்ஸ்டால் பண்ணோம். இந்த MariaDB எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் கிரியேஷனுக்காக இந்த MariaDB ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஆர்டர் மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு வந்து MariaDB இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போது இந்த MariaDB MSI ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஐ அக்செப்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த மாடிஃபை பாஸ்வேர்டு ஃபார் டேட்டாபேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து தேவைப்படாது. ட்ரையல் வெர்ஷனுக்கு இது தேவை கிடையாது. இதை அன்செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. MariaDB இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த HideSQL ஐக்கான் வந்து கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா MariaDB நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பில்லிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணலாம். இதையுமே நான் அன்சிப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பில்லிங் சாஃப்ட்வேருங்கிற ஃபோல்டரில் செட்டப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் அருண் யூசர் நேம் பாஸ்வேர்டு 12345 கொடுத்து உள்ளே போயிடுங்க. இப்போ நம்ம டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேரை ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது மற்ற சாஃப்ட்வேரை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் இன்ஸ்டால் பண்ண முடியும். மற்ற சாஃப்ட்வேரில் 30 மினிட்ஸ் வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் டைம் ஆகும். ஆனால் இது ரொம்ப குயிக்காகவே இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணி பார்க்க முடியும். இந்த டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் பில்லிங்னு ஒரு ஐக்கானோட கிரியேட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் ஐக்கான் தான் வந்து டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேர். டெமோ இன்ஸ்டாலேஷனுக்கு உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.